I was called as a butterfly teacher. அந்த மாதிரி எல்லாம் டீச்சர்ஸ் வந்து எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. Chemistry is one interdisciplinary area which can be easily connected to other sciences. My children's problem than my family problem. குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றதை விட குழந்தைகள் கிட்ட இருந்து நாம கத்துனது தான் அதிகம். ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு நாங்க வந்து அவளை கேட்கவே முடியாது. அந்த சத்துணவுலாம் நாங்க போக முடியாது. ஆமா, கவர்மெண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன சொல்றது, லிவிங் என்டிட்டிஸ், நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத என்டிட்டிஸ் கூட நம்ம ஒன்னா இணைஞ்சு ஒர்க் பண்ணும்போது ஒன்னும் உமாச்சியோடயே சேர்ந்து நம்ம டிராவல் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸ்ல. People already know what I'm going to question, so their answers are already leading to what I'm going to ask next. I think that's the power of teachers. We've been teaching, so we already know. டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நல்லதுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா குழந்தைகளுக்கு அவ்வளவு வேண்டாம். டாக்டர் APJ அப்துல் கலாம் சொல்ற மாதிரி குழந்தைகள் தான் பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட்னு சொல்வாரு. முதல்ல பேசிக் ரெஸ்பெக்ட் வந்து குறைஞ்சிருக்கு. It is very difficult as a teacher to balance the child, the parent, the community, the institution and our principles. Advanced development of technology. If teachers can be replaced by AI in the future, they should be replaced. Welcome to Gala Gala. இங்க சுவாரஸ்யங்கள் பல பல. இது நேற்று இன்று நாளை எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம யாரோட உட்கார போறோம்னு கண்டிப்பா நீங்களாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க யாரு அப்படின்னா நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா இவங்க எல்லாருமே கிராஸ் பண்ணியிருப்பாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட டீச்சர்ஸ். ஸோ இப்போ யார் யார் நம்மளோட இருக்காங்க, என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்தே நம்ம கேட்போம். மிஸ் ஸ்வாதி, நீங்க சொல்லுங்க. Who are you and what have you done in teaching experience? Myself Swathy. I'm from Thrissur district of Kerala state. So I have been working as a full-time teacher for the last 2 years. Currently, I'm handling theoretical and practical chemistry for grade 11th and 12th students in Chennai. Hi everyone, I'm Balabhuvaneshwari. I've been taking computer science for the different classes for the past 20 years and at present I'm a homemaker. Thank you. Miss Jayanthi, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. நான் 25 இயர்ஸாக நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஐ ஆம் எ ரிட்டையர்ட் டீச்சர். நான் ஒர்க் பண்ண ஸ்ட்ரீம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஒரு பை சான்ஸாக போய் பார்த்து ஒர்க் பண்ணணும்னு போனேன். அங்கே 6 மந்த்ஸ் ஒரு லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டுங்கிற ஸ்கூலில் நான் போய் அந்த ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரனுக்கு டீச் பண்ண உடனே எனக்கு அந்த பசங்களுக்கே டீச் பண்ணணும்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் பண்ணிவிட்டு நான் வந்து மேரி கிளப்பாலா ஜாதோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக மீதி ஒரு 20 இயர்ஸ்க்கு அங்கே ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். ஸோ அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேயே we all know we have teachers from wide spectrums. ஸோ என்னோட ஷோ வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். a lot of insights, a lot of nice casual chats about each other நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறப்போ I was just thinking like what I wanted to ask was இப்போ நீங்கள் வந்து பை சான்ஸ் அங்கே போனேன் அப்படின்னு you were mentioning and but you also said that மெயின் ஸ்ட்ரீம் சொல்லி கொடுத்தீங்க முன்னாடி அப்படின்னு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தட் யூ saw மெயின் ஸ்ட்ரீமாக நம்ம சொல்லி கொடுக்குற as a teacher and what you need to require for children who are hearing impaired? How did you see the difference? மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு கிளாஸில் வந்து 35 பசங்க 40 பசங்க இருக்கும். ஓகே, சின்ன பசங்களாக இருந்தாலும் உங்களுக்கு LKG UKG ஃபஸ்ட்டு செகண்ட்னா 35 to 40. பட் நம்ம வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் போகும்போது எங்களுக்கு ரேஷியோ வந்து 1:10 தான். ஓகே, ஒரு டீச்சருக்கு 10 குழந்தைகள். ஸோ ரேஷியோலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் we can see கொண்டு வரணும். இது ஸ்மால் சில்ட்ரனா அப்படின்னாக்கா ஒரு டீச்சருக்கு 6 சில்ட்ரன் தான் இருக்கணும், கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும். ஓகே, ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமில் பசங்க 3 வயசு 4 வயசில் வந்துடுவா. ஆனால் இந்த ஹியரிங் இம்பேர்ட் ஸ்பெஷல் சில்ட்ரன் போகும்போது பசங்க வரும்போதே 5 வயசு 6 வயசாக இருக்கும். ஓகே, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகள் பேசும், அதுக்கு காது கேட்கும்னு இருக்கிற ஊரெல்லாம் போய் கோவிலெலாம் போய் சுற்றிட்டு டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்காம கடைசியில் ஒத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். ஓகே, மைண்ட் செட் மாறி அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க வரத்துக்கு நாள் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்த உடனே அந்த பசங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டீச்சிங்கே ஆரம்பிக்கணும். ஓகே, ஆரம்பிக்கும் போது அவள் வந்து அந்த ஒரு லெவல் தாண்டிடுவாள். அதனால கொஞ்சம் ரொம்ப பிஹேவியர் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவகிட்ட. ஓகே, ஓகே, நம்ம வந்து நிறைய டீச்சிங்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அவளுக்கு தெரப்பி கொடுத்துட்டு தான் நம்ம ஆரம்பிக்கவே முடியும். ஓகே,
டீச்சர்ஸ்க்கு ரொம்ப அந்த சின்ன கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பொறுமை இருக்கணும். ஓகே ஒரு 5th ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்க வரும்போது நமக்கு செட்டில் ஆகி வந்துடுவாங்க. அங்கே வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஓடியே we need to sit mentor எல்லாமே பண்ணணும். நாங்கள் இன்னைக்கு இந்த லெசன் முடிக்கணும்னு நினச்சிட்டு போனால் அது ஐ திங்க் மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸாகவே நம்ம செஷன் பிளான் அண்ட் செஷன் நம்ம யோசிக்கிறது ஒன்று, அண்ட் when we go into the classroom it's completely different. Yeah, it's always a dream. ஒரு 75 மினிட்ஸோ இல்லை 60 மினிட்ஸோ கிளாஸ்ல முடிக்கிறோன்றது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். பட் I understand it's even more difficult when it comes to those kind of children. But you've come so far, so thank you. நீங்கள் அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தையும் எடுத்து பண்ணணும்னு ஒரு ஆசையில் நீங்கள் பண்ணீங்க. ஸோ அவங்களுக்கு they were very gifted to have you as a teacher. So நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ் மெயின் ஸ்ட்ரீமாக 20 years you've been teaching, and today computers is like there in everybody's hands. எல்லாருக்கும் டிஜிட்டல்னா என்னன்னு தெரியும். பட் when I say 20 years back, computer was very new. So உங்களுக்கும் அது புதுசாக இருந்திருக்கும், at the same time teachersக்கும் அது I mean ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப அது it's a new thing. So how did you face any challenges in that? இல்லை வந்து what was the mindset of the students? Did they ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும், இல்லை அது ஒரு ஸ்கில்லாக நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பாலிடெக்னிக்கில் வந்து லெக்சரராக இருந்தேன் ஒரு 6 வருஷம். அப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹார்ட்வேர் தான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் வந்து கேந்திரிய வித்யாலயாவில் ஐ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். அப்புறம் ஒரு பிரேக் சர்வீஸில் ஒரு 1 year 2 years பிரேக் எடுத்துட்டு திருப்பி நான் ஜாயின் பண்ணும்போது கேவியில் ஜாயின் பண்ணுறச்சு. அது இட் வாஸ் அ நியர்பை ஸ்கூல், ஸோ சிம்ப்ளி ஐ வெண்ட் அண்ட் ஜாயின். எடுத்த உடனேயுமே ஐ வாஸ் கிவன் 3rd standard 4th standard 5th standard children. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மேக்ஸ் சயின்ஸ் சிபிஎஸ்இ அதெல்லாம் எவ்வளோ ஹெவியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுலேயும் வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சில்ட்ரன், அவளுடைய சில்ட்ரன் படித்த ஏரியா டிஃபென்ஸ் ஏரியாவில் இருந்த ஸ்கூல். ஸோ அந்த குழந்தைகளுக்கு பேசிக்காக இங்கிலீஷே ப்ராப்ளம். அவள் வந்து ஹிந்தி தான் அவளுக்கு புரியும். அண்ட் மோரோவர் மெயின் ஸ்ட்ரீமே அவளுக்கு ரொம்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீமே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுன்னு வருவாங்க. நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னு சொன்னாலும் கூட மெயின் ஸ்ட்ரீம் குழந்தைகளுக்கு கஷ்டம்தான். அவள் வந்து டைட்டாக இருக்கும், கிளாஸ் ஒர்க் எழுதுறது, ஹோம் ஒர்க் எழுதுறது, அப்புறம் வந்து அதுவும் சிபிஎஸ்சியில் வந்து நிறைய அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பா. ஃபுல் பேக்கடாக இருக்கும் குழந்தைகள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து குழந்தைகள் வந்து எப்போவுமே கம்ப்யூட்டர்ஸ் ரூமுக்கு வரனாலும் சரி, இல்லை நான் அவளோட கிளாஸ்க்கு போனாலும் சரி, ஐ வாஸ் கால்ட் அஸ் அ பட்டர்ஃப்ளை டீச்சர். அண்ட் எப்போவுமே என்னை குழந்தைகள் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து போன உடனே முதல்ல குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு ஃப்ரீ பீரியட், ஜாலியாக இருக்கிற பீரியட். அது வந்து அந்த குழந்தைகள் வந்து எல்லாத்துலேருந்தும் ரிலீவ் ஆகிட்டு எனக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவளே வந்து புதுசாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் உள்ளேயே வருவாங்க. அந்த மாதிரி வர குழந்தைகளை ஜஸ்ட் சேனலைஸ் பண்ணிவிட்டா போகிறோம், அவளே எல்லாமே கற்றுன்றுவான். நம்ம வந்து குழந்தைகளா ட்ரீட் பண்ணணும், அதுக்கு கூட பேசணும், அதுகள் கேட்குற கேள்விக்கு நம்ம அவளோட எனக்கு தெரிஞ்ச 1 2 தெரிஞ்ச ஹிந்தியில் எனக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணால் கூட அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கும். So it's such a nice experience with actually I was handling +2, 10th 11th 12th எல்லாம் அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணினாலும் கூட once my principal was asking me, நீங்கள் வந்து காலேஜில் ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இங்கே 3rd standard 2nd standardலாம் கொடுக்குறேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. I said இது வந்து எனக்கு இன்னொரு ஜென்மா கிடைச்ச மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த குழந்தைகள் வந்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா, 98ல் வந்து 99 அப்போ தான் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் ஆன டைம். அதுக்கப்புறம் 2000ல் நான் கேவியில் உள்ளே வந்தேன். அப்போ அந்த குழந்தைகள் வந்து உள்ளே வரும்போது இந்த விண்டோஸ் இன்ட்ரடியூஸ் ஆகி ஸ்கூலுக்கு உள்ளே வந்த டைம். அப்போ வந்து இந்த மவுஸை தொட்டு பார்க்கறதே இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். இப்பெல்லாம் வந்து 2 வயசு குழந்தை கையில மொபைல கொடுத்துடுறோம், அதை டிங் டிங் டிங்னு ஆப்ரேட் பண்றது. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தை அப்படியே பார்க்கும், மவுஸை தொட்டு பார்க்கும், அதை டச் பண்ணணும். ஒரு பெயிண்ட்ல ஒரு குட்டியா ஒரு படம் போடுறதுக்குள்ள அது பெரிய ஒரு இமாலய சாதனை பண்ணிட்ட மாதிரி.
ஆக்சுவலி டீச்சிங் வந்து கஷ்டமே இல்லை. அந்த குழந்தைகளோட ஃபீலிங்ஸோட நம்ம டிராவல் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கே, Agreed, yeah. நம்மளும் ஒரு குட்டி குழந்தையாட்டமா ஆயிடுவோம். அதனால ரொம்ப 20 வருஷமுமே நான் வந்து ரொம்ப ஜாலியா தான் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எபிசோட்ஸ் போலாம். I think all teachers, when we retire or when we step out of school, we'll all have that kind of memorable டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸ். என்ன சொல்றது, லிவிங் என்டிட்டிஸ், நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத என்டிட்டிஸ் கூட நம்ம ஒண்ணா இணைஞ்சு ஒர்க் பண்ணும்போது உண்மை உமாச்சியோடயே சேர்ந்து நம்ம டிராவல் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸ்ல. I think all teachers will agree. Nobody will, especially passionate teachers will kandipa adu agree pannipanga. So now Miss Swathy, so when you hear their experiences, it was very different for her because it was not a mainstream subject, and for her the set of children itself was very different. But when it comes to you, chemistry is something that we've always known as a subject, yes, and for sure, especially people like me have always hated that subject. Sorry, but we have hated. So you have a mix of children who, you know, very opinionated about the subject, and very find it very difficult as a subject, both theoretical and practical. So how do you deal with that, especially when it comes to grade 11 and 12 hardcore chemistry? How do you find that as a teacher? So for students, as per the CBSE curriculum we are following, right from the 6th grade, the science is divided into physics, chemistry and biology. And as you said, most of the students find it very difficult right from the beginning. Probably they did not know how to deal with the subject, especially all the scientific subjects, not only chemistry. So coming to the 11th and 12th grade, chemistry is a very important subject. So for the board exam and for any competitive exams they are appearing, chemistry is considered as one important subject. So what I see, the scope of this subject is particularly its ability to get connected to other streams of science. Okay. That is, chemistry can be easily connected to physics. As physical chemistry, there is biochemistry, there is computational chemistry, which can be correlated with computers. There is quantum chemistry, which involves a lot of mathematics. So chemistry is one interdisciplinary area which can be easily connected to other sciences. So that actually is my strategy of dealing with the subject also. So actually most of the students who have taken up science as bioscience or computer science as an option in 11th will be having some interest towards the scientific subjects, any of them at least, for chemistry or physics or biology. So my primary task is to identify which area they are interested in. Some students will be highly inclined towards the physical subjects, some will be to maths, and how I can connect chemistry to that particular area for the students, then it becomes very easy for them. And for the practical chemistry, I think students are more interested than the theoretical chemistry. It's like the butterfly teacher effect. They love coming to the lab just for the course. Students who teachers to make chemistry. That's the thing for any subject, right? When they start understanding it, they start liking it. Otherwise, if they are just mugging up the concept just for the exam, then it will be quite boring to them. So practical is one area where they actually understand what they are learning in the theoretical. They're able to apply what exactly. So, and of course, in chemistry lab, you see a lot of colors, you see a lot of transformation. All of this is quite interesting for the students. So actually, the application of knowledge and its ability to get connected to other subjects of science, that is one scope of chemistry, and that is one strategy I am applying to for the grade 11 and 12 students. Super. So maybe if I also had a teacher who used to strategize so much, chemistry maybe when I was studying in school. So that's really nice. So we're all thinking out a lot, and I think many of you today now itself spoke about what I was planning to ask next, like how our role has changed. Like she said, it's not only being a computer teacher. They'll come and complain about family problems, the day that they had, and I think that's irrespective of the age. I'm on the 3rd standard, 4th standard. So me being a teacher, and I think she can also relate. We teach grade 11 and 12, and they still have a lot of stories to say. They see us as somebody, they can come and share as a space where they are not able to be accepted anywhere else. So apart from just teaching, maybe you can share, ma'am, how has your role, எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு டீச்சரோட ரோல் அன்னிக்கா இருக்கட்டும் இன்னிக்கா இருக்கட்டும், ஒரு டீச்சரை தாண்டி நம்ம என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றோம் நீங்க நினைக்கிறீங்க? I used to think the children's problem than my family problem. Okay, that involved. அந்த பசங்க என்ன பண்ணும்,
வீட்டில் பேசவே மாட்டாள். அவளுக்கு வந்து அந்த சைன் லாங்குவேஜும் பேரண்ட்ஸுக்கு புரியாது. இவளுக்கு லாங்குவேஜ் கிடையாது. ஸோ என்ன ப்ராப்ளம், நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க் பண்ண மாட்டா. அதான் நாங்கள் வந்து ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு நாங்கள் வந்து அவளை கேட்கவே முடியாது. ஓகே. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ண இது வந்து டிப்ரைவ்டு ஃபேமிலி. ஓகே. ஒன்று சிங்கிள் பேரண்ட், இல்லை போத் பேரண்ட்ஸ் இருந்தாலும் அப்பா குடிக்காரர் இல்லை கூலி வேலை. சிங்கிள் ரூமில் அவள் ஃபேமிலி நடத்தணும். அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது. அந்த குழந்தைய நீ ஹோம்ஒர்க் பண்ணிடுவானா, அது எப்படி பண்ணிட்டு வரும் இல்லையா? அதனால நாங்கள் வந்து எதுவுமே அந்த பசங்கக்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. நீ எக்ஸாமில் 35 மார்க் வாங்கினா அது வந்து எனக்கு 100 மார்க் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு இது வரும். ஆனால் அந்த பசங்க எல்லா ப்ராப்ளத்தையும் எங்ககிட்ட வந்து சொல்லுவாள். ஏன்னா அவளை புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நாங்கள் தான். கரெக்ட். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், டீச்சராக மட்டும் இருக்க முடியாது. அங்கே ஒரு அம்மாவாக இருக்கணும், ஒரு சிஸ்டராக இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆஃபீஸராக இருக்கணும். எனக்கு ஸ்காலர்ஷிப் வரல, எனக்கு வந்து ஐடி கார்டு வரல, எனக்கு காசு இல்லை, நான் சாப்பிடலை, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் மீறி தான் அவள் அங்கே படிப்பு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர முடியும் அவளுக்கு. ஓகே. அதனால் மத்தியானம் சாப்பாடெல்லாம் எங்கள் ஸ்கூல்லேயே போட ஆரம்பித்தோம். பசங்க ஒரு நாள் என்னன்னா, லன்ச் டைமில் பார்க்கும்போது சில பசங்க சாப்பிடாமே உட்காந்துட்டு இருந்தது. அப்போது எங்கள் கரஸ்பாண்டன்ட் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பேசியிருந்தப்போ ஒரு பையன் வந்து சாப்பிடாம உட்காந்தா, ஏன்டா சாப்பிட்லன்னு கேட்டாக்கா, சாப்பாடு கொண்டு வரலண்ணா. ஏன்டா கொண்டு வரலன்னா, சாப்பாடு அம்மா சமைக்கல அப்படின்னா. ஓகே. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் டொனேஷன்ஸ் உண்டு. அப்புறம் இந்த ரோட்டரி இருக்கா இல்லையா, ரோட்டரி கிளப், அவெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள் நிறையா. அவள் மூலமாக ஆரம்பித்து மிட் டே மீல்ஸ் மாதிரி கொண்டு வந்து மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு பசங்களுக்கு ஏதாவது ஒரு சாதம் போடுறதுன்னு சொல்லி கொண்டு வந்து, அப்படி வந்து நாங்கள் வந்து அந்த சத்துணவுலாம் நாங்கள் போக முடியாது. கவர்மெண்ட். அதனால் அப்படி ஆரம்பித்து நாங்களும் பசங்களை நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் நாங்கள் கேட்போம். பசங்க வந்து அட்மிஷனுக்கு இருந்தாக்கா அனுப்புங்க, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப லேட்டாக வராங்க பசங்களுக்கு, எங்களுக்கு டீச் பண்ண முடியல. அதனால் நாங்கள் வந்து இந்த சம்மர் லீவ்லலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் போவோம். ஹாஸ்பிட்டல் விசிட் போய், ஜிஹெச் போய், ராயப்பேட்டா போய், அங்கெல்லாம் போய் இந்த ஹியரிங் பேட் அந்த செக்ஷனில் போய் நாங்கள் வந்து ஏதாவது பசங்க சின்ன வயசில் வந்திருக்காளா அன்றைக்கி அப்படின்னு பார்த்து அந்த பேரண்ட்டை கேன்வாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்லி ஸ்கூலில் சேர்த்து, அதுக்கப்புறம் அதனால் சமூக ஆர்வலர் டீச்சர், அதுக்கப்புறம் தான் சமூக ஆர்வலர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் டீச்சர். ஸோ டீச்சர்ன்ற பேர், ப்ரொஃபஷனோட பேர் டீச்சர், பட் த ரோல்ஸ் தட் வி பிளே ஆர் சோ மச் இல்லையா? ஸோ ஐ திங்க் இது அப்பயே சொல்றேன், ஐ திங்க் இட் ஸ்டாண்ட்ஸ் ட்ரூ இன்னைக்கும். நாங்கள் இன்னைக்கு பண்ற அந்த டீச்சர்ஸுக்குமே அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொன்னதுனால ஐ எம் கமிங் லைக் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட், ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷுட் ஆஸ்க். யூ செட் பிகாஸ் ப்ராபப்ளி த சில்ட்ரன் ஆர் அண்டர் ப்ரிவிலேஜ்ட், மேபி பிகாஸ் they are gifted children, you are forced to take up that roles. So if I might ask you, do you think the society plays, like, are there any things, the factors of the society influences your role that you need to take? Of course, teachers have to play a lot of roles. So recently I heard this phrase somewhere. It is according to, suppose we need to learn a particular thing in any subject. Sadly, we don't have the requirement of a physical classroom or a teacher. Nowadays also, when we have a doubt about a particular subject, none of us call our teachers or ask like what it is or how it is. We just Google it, or we just try to see a YouTube video. So resources are available now, lot of online and offline resources, which actually lessens the requirement of a physical classroom and a teacher. Especially nowadays with this AI tools like ChatGPT and all coming in, the role of a teacher just for teaching is even lesser in the current scenario. So it is related to this only. I heard this phrase: if teachers can be replaced by AI in the future, they should be replaced. So this might sound like a negative statement in the beginning, but when we start to think about it, the takeaway that I got from it is teachers play more roles than teaching a child. That is why they cannot be replaced by the online or offline resources we have. We have been using YouTube, Google, and all of these things for quite a long time now. Still, we have the system of going to the school, sitting in a classroom, learning from the teacher.
Why do we need that system? Because teachers play a lot more important roles than just teaching, delivering lessons. So of course society plays a role too, because school is one place that I believe children come and find it a safe area more than a learning platform. They find a safer place there, where they meet their friends, they share their concerns, their problems, their happiness. Sometimes they come to us also, they share their everyday situations. Might be repetitive sometimes, but still we listen to them. So more than the requirement of a teacher to deliver a lesson, we need to be also available as, you know, a safer space for the children to come and share their concerns and problems. So of course, the outside world, the, you know, platform they are in, the people they interact with, the places they go to, everywhere they might not get this safer environment. Absolutely. So if we can provide one area where they can actually be themselves, where they feel that they are heard, they are understood, that is the role played by teacher, any teacher, more than just delivering a lesson. Thank you. So I think this is the thing of teachers. Okay, so what I realized is we always anticipate what the students are going to answer, and we're ready with the question. I think these people already know what I'm going to question, so their answers are already leading to what I ask. I think that's the power of teachers. We've been teaching, so we already know. So like she already mentioned about ChatGPT, like we all know what ChatGPT is and the, you know, advantages, disadvantages, all of that already has been there, that she's already spoken about. But one thing that you know, what I felt was, when it was there unga kaalathula, it was not there, technology ன்றது இல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட் ஓன்னஸ் டு லேர்ன், மொத்தமா கத்துக்கணும் அப்படின்றது டீச்சர் மேல தான் இருந்தது கம்ப்ளீட்டா. ஸோ ஹவு டிட் யூ சி தட்? லைக் யூனோ, அது வந்து டிட் யூ ஃபீல் பர்டன்ட் அபவுட் இட்? எஸ்பெஷலி யூ செட், யூனோ, கிஃப்டட் சில்ட்ரன்னா கண்டிப்பா, ஏன்னா அப்பா அம்மாவால சொல்லி கொடுக்க முடியாது, அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸ், ரிசோர்சஸ் இல்ல, லைப்ரரி இல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ மொத்தமா நம்ம தான் பொறுப்பு. So how did you feel? Have you ever felt burdened about it, or have you felt okay, நம்ம இருக்கோம், so நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம்? So how was your டெக்னாலஜிலாம் கிடையாது அப்போ என்ன போர்டு தான் எங்களுக்கு. அவளுக்கு வந்து நிறைய விஷுவல், சாதாரணமாகவே மெயின் ஸ்ட்ரீம்லேயே நிறைய விஷுவல்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேயும் டெக்னாலஜி கிடையாதுன்னா, நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், போர்டில் எழுதி போட்டு கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ண வச்சு, ஸ்பெஷல் நோட் புக்குன்னு ஒரு பெரிய நோட் புக் ஒன்று கொடுத்துருவோம். ஓகே, அதுலேயே உட்காந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு, பெரிய கிளாஸாக இருந்தால் புக்கில் காப்பி பண்ணிட்டு போயிடுவாங்க, சின்ன கிளாஸாக இருந்தாக்கா ஸ்பெஷல் நோட்டில் எழுத வச்சு பேரண்ட்ஸை வர வச்சு, இன்றைக்கி இந்த லெசன் நடந்திருக்கு, இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம், இதை படிச்சுன்னு வரணும்னு சொல்லிடுவோம். பட் இங்கே இது என்னன்னாக்கா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு சப்ஜெக்ட் ஒரு இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஃபுல்லாக ஒரு டீச்சர் தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, பீரியட்ஸ் மாறக்கூடாது. ஓகே. போட்டுட்டு சின்ன கிளாஸ்லேயே என்ன பண்ணுவோம்னா, கான்வர்சேஷன் ட்ரா பண்ணி, இந்த கான்வர்சேஷன்லேயே நாங்கள் வந்து நவுன், வர்பு, ஓகே, அப்ஜெக்டிவ் அதெல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஓகே, இதோட இது சேர்ந்தாதான் உனக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இது வந்து பெயர்ச்சொல், இது வினைச்சொல், இது கூட நீ இது சேர்த்தாதான் ஒரு சென்டென்ஸ் உருவாகும் அப்படின்னு தான் நாங்கள் அவளுக்கு லாங்குவேஜை ஆரம்பிப்போம். ஓகே. அந்த மாதிரி ஆரம்பித்து கொண்டு அப்படி வரும்போது அது வந்து நிறைய ரைட்டிங் வரும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஈவினிங் 3:30 கம்பல்சரி பேரண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகே, பேரண்ட்ஸும் இதில் இன்வால்வ்டு. பேரண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் காப்பி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா, யாராவது படித்த பேரண்ட்ஸ் இருந்தால் அவள் ஹெல்ப் பண்ணுவாள். சில சமயம் டீச்சர்ஸ் நாங்களே உட்காந்து எழுதி கொடுப்போம். சில சமயம் பெரிய கிளாஸ் பசங்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. So நீங்க என்னைக்காவது ரொம்ப பர்டன்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கிறதுனால? have you felt it that way? எக்ஸாமே பிடிக்காது இந்த பசங்களுக்கு. எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்காது. சாதாரண பசங்களே பிடிக்காதுன்னா, இவாளுக்கு எக்ஸாம் எழுதுறதுனாலே பிடிக்காது. அன்னைக்குன்னு பார்த்து லீவ் போட்டுருவா, இல்ல ஸ்கூல்ல வந்து மயக்க போட்டு வந்துருவா, இல்லன்னா எக்ஸாம் எழுத சமயத்துல எனக்கு பாத்ரூம் வருதுன்னு பாத்ரூம்ல போய் இன்னைக்கும் நாங்க இதே கதைகளை தான் கேட்டுட்டு இருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்து கை உடைஞ்சிரும், கால் வலிக்கும், அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டே வராது.
ஸோ உங்களுக்கு அப்படின்னா டெக்னாலஜி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் யூ டெல்ட் வித் த சப்ஜெக்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ வாட் மை கொஸ்டின் வாஸ், நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் பேக் தென் உங்களுக்கு இருந்திருந்தா இன்னும் பெட்டரா சில விஷயம் நான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கா? லைக் நீங்க கண்டிப்பா லைக் யூ செட் 20 years you've done amazing job, பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ அது அங்க இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே நல்லது தான், Okay. இல்லைன்னு சொல்லல. ஓகே, ஆனா குழந்தைகளுக்கு அவ்வளோ வேண்டாம். வேண்டாம். ஓகே, ஆனா அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே முடியல. அப்சல்யூட்லி. அவ வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கறத ப்ரைடா நினைக்கிற பேரண்ட்ஸா இருக்கா. அக்ரி. அப்படி இருந்தானா குழந்தைகளுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சோர்சஸ் எப்பயுமே இருக்கு. அவ வந்து நம்ம சொல்லி கொடுத்து தான் ஒரு விஷயத்த, எல்லா விஷயத்தையுமே ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறது முடிக்கிறதுக்குள்ள தெரிஞ்சுட்டாகணும்னு ஏதாவது இருக்கா? We all became அவசியமே teachers without இல்ல. knowing. ஒண்ணுமே அவசியம் இல்ல. அவ அந்த 12வது 17 வயசு வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்துல அவளுக்கு வந்து அப்சர்வேஷன் வேணும். அந்த விஷயத்த வந்து என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை எப்படி கத்துக்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லி கொடுத்தா போறோம். ஓகே. டீச்சிங் பேசிக்கா டீச்சரோட வேலை வந்து அந்த குழந்தைக்கு விஷயங்களை சொல்லி கொடுக்கறது இல்ல, விஷயங்களை எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது தான். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏற்கனவே அந்த லேர்னிங் நாலேஜ் இருக்கு. அதர் லாங்குவேஜ்ல தான் கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் வரும். தாய்மொழியில பேரண்ட்ஸ் எப்படி பேசுறாலும் நம்ம பேசும்போது கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் வருதில்ல நம்ம ஸ்பீச்ல. அதே மாதிரி அழகா அது வந்து அப்ப அதுக்கு லேர்னிங், ஆஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்ற மாதிரி குழந்தைகள் தான் பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட்னு சொல்வார் அவர். தே ஆர் ஆல்வேஸ் ஓப்பனிங் தேர் மைண்ட் அண்ட் எல்லாமே. அதை வந்து டம்ப் பண்ற மாதிரி 3 வயசுல 2 வயசுலயே சாப்பாடு ஊட்டுறதுக்கே டிவியை போட்டு, சாப்பாடு ஊட்டுறதுக்கே போனை கையில அவ கொடுத்து தான் இந்த பேரண்ட்ஸ் இப்ப பழக்கிறா. அந்த பீரியட்ல வந்து ஒரு கிளாஸ்ல வந்து 40 குழந்தைகள் இருந்ததுன்னா 40 குழந்தைகள்ல ஏதாவது ஒரு 2-3 குழந்தைகள் தான் அறந்தவாளா இருக்கும். மிச்சம் எல்லாம் அது பின்னாடி போகக்கூடிய ஒரு குரூப் சில்ட்ரனா தான் இருக்கும். அந்த தைரியம் ஒரு 10 குழந்தைகளுக்கு இருக்கும். மிச்சம் ஒரு ஒரு 7-8 குழந்தைகள் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். இந்த ஆவரேஜா இருக்கிறது ஒரு 20-30 இருக்கும். இந்த 20-30 வந்து ஒன்னா நம்ம பின்னாடி, நம்ம நன்னா மூவ் பண்ணோம்னா நம்ம பின்னாடி வரும். இல்லைன்னா அந்த அறந்தவாள் குரூப் இருக்கே, அந்த குரூப்போட கொஞ்சம் நாளி போயிட்டு வரும். போறதுக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் போயிட்டு திரும்பி வந்துரும் அதுங்க பின்னாடி. ஆக இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் கலவையில வந்து நம்ம ஹேண்டில் பண்றது வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணினா போறோம். அந்த குழந்தைகளை வந்து நம்ம பர்சனலா கொஞ்சம் பேசி ஹேண்டில் பண்ணிட முடியும். இப்ப இருக்கிற கிளாஸ் ரூம்ல எல்லா குழந்தைகளுமே ஆல்மோஸ்ட் வந்து அதுகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி தான். அதுலயும் எல்கேஜி ஒரு 3 வயசு குழந்தை வருது, அது ப்ரீகேஜிக்கு முன்னாடியே போட்டு 1.5 வயசுலயே கொண்டு ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கு மண்டையில என்னென்னத்தையோ சொல்லி கொடுக்குற பேர் வழின்னு ஏத்தி கொண்டு வந்து 3 வயசுக்கு அந்த குழந்தைய ஸ்கூல்ல விட்டா அந்த டீச்சர் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ரைம்ஸ் கேட்டா அது ஏற்கனவே டிங் 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 எல்லாம் பாடி ஆடி முடிச்சு விடுறது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அப்சர்வேஷனே டீச்சர்ஸால சொல்லி கொடுக்க முடியலங்கிறது தான் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணி எப்படி அந்த குழந்தை கத்துக்கணும் அப்படிங்கிற, அந்த குழந்தைகளை அப்சர்வே பண்ண விட மாட்டேங்கிறா பேரண்ட்ஸ். அது வந்து குழந்தைகளை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு அழிச்சுன்னு போய் எங்கேயாவது வெளியில கூட்டுன்னு போய் ஒரு 4 விஷயங்களை அப்படியே பார்த்து குழந்தைகளை கேள்வி கேட்கவே அலோ பண்ண மாட்டேங்கிறா. கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து டைமே இருக்கிறது இல்ல. அந்த குழந்தை வந்து டீச்சர்ஸ் கிட்ட தான் கேள்வி கேட்கணும். டீச்சர்ஸ் தலையில இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அவ வந்து சப்ஜெக்ட வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா, அந்த குழந்தைகளுக்கு அப்சர்வேஷன் சொல்லி கொடுக்கணுமா, இல்ல அந்த குழந்தைகள் கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணுமா? டிசிப்ளின் எங்கேருந்து சொல்லி கொடுக்கறது? ஒரு குரூப் டிசிப்ளின்னு வரும்பொழுது தனியா ஒரு டிசிப்ளின் இருக்கும், குரூப் டிசிப்ளின்னு ஒன்று இருக்கு. எல்லாமே அந்த குழந்தைகள் கிளாஸ் ரூம்ல தான் கத்துக்கணும். இதுல பேரண்ட்ஸ் வந்து இதுல நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல
குழந்தைகளை கண்டிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன்னு கேட்டா உடனே டீச்சர் மேலதான் தப்பு அப்படின்னு வந்துட்டா எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும்? அதுலயும் இன்னொரு விஷயம் ஒன்று வந்து ஹோம் ஸ்கூலிங்கா. ஆமா, ஹோம் ஸ்கூலிங் யார் பண்ணுவா? குருகுலம் மாதிரி ஹோம் ஸ்கூலிங் பண்ணணும்னா ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒருத்தர்கிட்ட போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவளே எல்லாமே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். நான் அப்சர்வ் பண்ணின வரைக்கும் அவ ஏதாவது ஒரு ஆர்ட் எடுத்துட்டு அந்த ஆர்ட் படிக்கிறதுக்காக ஹோம் ஸ்கூலிங் சூஸ் பண்றா. அப்ப ஹோம் ஸ்கூலிங் சூஸ் பண்ணும்போது இவாளுக்கு அந்த குரூப் டிசிப்ளின்னா என்னன்னே தெரியாது. ஷேரிங், மற்ற குழந்தைகளோட பேசுறது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளோட ஹேண்டில் பண்றது. அவ ஏதோ ஒரு உலகத்துல இருக்கா, அந்த உலகத்திலேயே தான் இருக்கா. கேட்டா நான் எல்லாமே கூகுள்ல தெரிஞ்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆன்லைன் லெசன்ஸ் இருக்கு. பட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு ஆன்லைன் லெசன் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ அந்த குழந்தைகள் இந்த குழந்தைகள் வந்து இங்கேயும் பார்க்கறது இவங்களுக்கு எக்ஸ்போஷரும் ஜாஸ்தி. திருன்னு முழிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு அது வருது. ஸோ கத்துக்கணும்னு உள்ள வரக்கூடிய மென்டாலிட்டியோட வரக்கூடிய குழந்தைகள் வந்து கம்மியா இருக்கு. அண்ட் நம்ம குழந்தைய வந்து நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறான்னா அது வந்து ஏதோ ஒன்று படிச்சு சொசைட்டில சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கல்வியை ஏர்ன் பண்ணி ஒரு படிப்பு இப்போ எதுக்காக இருக்குன்னா இட் இஸ். நான் நிறைய பேரண்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்க மார்க் மட்டும் வாங்குவீங்க, மார்க் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ ஃபீஸ் கட்டி அந்த மாதிரி பேசுற பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அது ஒண்ணு. அப்ப அவ ஸ்கூலுக்கு அனுப்புறதே வந்து சொசைட்டில இந்த குழந்தைகள் வந்து ஒரு நல்ல காலேஜ்ல சீட் வாங்கணும், அப்புறம் ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும். பேசிக் டிசிப்ளினே அவ பேரண்ட்ஸும் கவலைப்பட மாட்டேங்கிறா. அண்ட் டீச்சர்ஸ்க்கு அதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறா. முதல்ல பேசிக் ரெஸ்பெக்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஓவர் நாலேஜ் which comes through technology, advanced development of technology. தேவையில்லை. அவளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அவ தெரிஞ்சு, அதாவது நம்மளை விட நம்ம டீச்சருக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு டீச்சர் மேல ஒரு பிரமிப்பு இருந்தாதான் டீச்சரை வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணி உள்வாங்க ஆரம்பிக்கும். டீச்சர் வந்து அவங்களோட மேனரிசம், அவங்களோட பேசுற விதம், அவங்க நடந்துக்கிறது, அவங்களோட குணம் எல்லாமே குழந்தைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். So like she said, no, one side parents, இன்னொரு சைடு நம்ம ஸ்கூலே நம்மள சில விஷயத்தை ஸ்டாப் பண்ணும். பிகாஸ் பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமா இருப்பா. ஃப்ரம் அ வெரி ஸ்கூல் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் அன் இன்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ், அவா சைட்ல இருந்து யோசிக்கிறப்போ நம்ம வந்து டீச்சர்ஸை விட்டு கொடுத்தாலும் சம்டைம்ஸ் பரவாயில்ல, பிகாஸ் தே வில் ஸ்டில் ஸ்டே பேக். பேரண்ட்ஸை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற காலகட்டத்துல இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் as a teacher to balance the child, the parent, the community, the institution and our principles. நம்ம சில விஷயங்கள் நம்மளோட at the end நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம பிரின்சிபல்ஸ் தான் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பிரின்சிபலுக்கு சலாம் போட்டு பிரின்சிபல்ஸ் விடுற மாதிரி தான் it will become at the end of the day. So as a teacher we are like on the tight rope, அந்த gymnastic ropeல நம்ம நடப்போம் இல்லையா, இப்படியும் விழ முடியாது அப்படியும் விழ முடியாது. And like she said, you know, suspend பண்ணிடலாம், today we can suspend the child, but we know where the fault is அப்படிங்கிறப்போ it becomes very difficult. I think அது ஒரு வட்டம் மாதிரி, நம்ம அந்த வட்டத்துக்குள்ள சக்கரவியூகம் மாதிரி அதுக்குள்ளே we know how to enter, exit ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். Education has become a business now. பொண்ணு இப்போ பிடெக் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு இப்போ கனடா போயிட்டாங்க. One small thing that I want to change அப்படின்னா what will it be? Anybody can answer.